ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சவுத் இந்தியன் ரெசிபீஸில் இருக்க எந்த குழம்பு வகையாக இருந்தாலும் சரி, எந்த தொக்காக இருந்தாலும் சரி, எந்த வறுவலாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மசாலா பொடி இருந்துச்சுன்னா உங்களோட சமையல் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது வெஜிடேரியனில் இருந்து நான் வெஜிடேரியன் மீன் குழம்பு, கறி குழம்பு என்ன பண்ணிங்கனாலும் இந்த ஒரு மசாலா பொடியை நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மசாலா பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த மசாலா பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இங்கே காஞ்ச மிளகாய் தேவை, குண்டு மிளகாய் இது வந்து 1/2 கிலோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியா தேவை, அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் வந்து கடுகு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு தேவை. இப்போ நம்ம இந்த பொருட்கள்லாம் எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து குண்டு மிளகாய், இது காஞ்ச மிளகாய், இதுதான் காரமாக இருக்கும். காஷ்மீரி சில்லிலாம் போட்டிங்கன்னா காரமாக இருக்காது. ஸோ குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்து நம்ம இந்த குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து 1/2 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியா வந்து 1 கிலோ. இப்போ நம்ம மிளகாய் வந்து 1/2 கிலோ போடும்போது தனியா வந்து டபுள் மடங்கு போடணும், 1 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து 100 கிராம் போடணும். இது வந்து நம்ம கருப்பு மிளகு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சீரகம் வந்து 200. இப்போ மிளகு வந்து நம்ம 100 கிராம் போடும்போது சீரகம் வந்து 200 கிராம். அதுக்கப்புறம் மஞ்சள் இது விரலி மஞ்சள், இதுவும் வந்து 100 கிராம் நம்ம எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா அந்த குண்டு மஞ்சள் எடுக்கக்கூடாது, இது வந்து குழம்புக்கு போடுறதுனால விரலி மஞ்சள் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இது நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 கிராம் வந்து நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து மிளகாயை இங்கே முரத்தில் வந்து காய வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தனியாவை காய வச்சுக்கலாம். இது வந்து நல்ல வெயிலில் வந்து நம்ம மொட்டை மாடியில் காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து தனியாவை தனியாக காய வச்சாச்சு. இந்த மாதிரி கூடையில் இல்லைன்னா நீங்கள் வந்து முரத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா தாம்பூலத்தில் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சீரகம் போடுறோம். இதுதான் விரலி மஞ்சள். இது நல்ல வெயில் இருக்கும்போது காய வைக்கணும். இந்த விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா இப்படி நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம கடுகு சேர்க்க போகிறோம், மிளகு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து மிளகு சேர்த்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கடுகு. இப்போ நம்ம இதை ஏன் தனித்தனியாக காய வைக்கிறோன்னா, இப்போ அடியில் இருக்கிறதுலாம் வந்து சரியாக காயாது, அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம எல்லாத்தையும் பிரித்து நம்ம வந்து காய வைக்கிறோம். இதெல்லாம் கம்மியான குவான்டிட்டினால இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து காய வச்சிடுறோம். இப்போ இது வந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் காயணும். நம்ம வந்து காலையிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி காய வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அது நல்லா காயணும். இப்போ இது காயட்டும். இதை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்ல சூரிய வெளிச்சம் எங்கே படுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுருங்க. இது வந்து நல்லா காயணும், ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்சால் வந்து அப்பப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடியில் இருக்கிறதும் நல்லா காயும். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்மளோட இந்த மிளகா தனியா எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு காயாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து 2 நாள் அதை வந்து காய வச்சுக்கலாம்.
இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ தூரலும் போடுற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த மிளகாயில் வந்து ஏதாவது குப்பை இல்லை வந்து தேவையில்லாத குச்சி இலை இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தூக்கில் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த மிளகாவோட காம்புலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம காம்போடு தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடியோட காரம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மிளகாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மிளகா வந்து எவ்வளோ காரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மசாலா காரம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா காரம் இருக்காது, ஆனால் கலர் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பிரைட் ரெட்டில் இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தனியாவையும் கை பார்த்துட்டு அதில் ஏதாவது குச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் வந்து நம்ம இந்த தூக்கில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம். இதில் வந்து இப்போது மஞ்சள் சேர்த்துடலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு உருண்டையாக ஒரு மஞ்சள் இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து நம்ம முகத்துக்கு பூசுறதுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள். இப்போ நம்மளோட மசாலா பொருட்கள் வந்து எல்லாமே தயாராகிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா பொடிச்சு கொண்டு வந்துடணும். இப்போ நம்மளோட மசாலா பொடி வந்து தயாராகிருச்சு. இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி கொண்டு வந்த உடனே ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு அப்படி இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர் விரித்து அதில் இந்த பொடியை எல்லாமே போட்டு நல்லா பரவி வைக்கணும். இதை வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஆற விடணும். ஃபேன் எல்லாம் போடக்கூடாது, ஃபேன் இல்லாமல் சும்மா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஆற விடணும். அப்படி நம்ம அதை மாதிரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா கருத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவும் வந்து இது கெட்டு போயிடும். ரொம்ப நாள் வந்து மசாலா வராது. அதனால் நம்ம வந்து இதை கண்டிப்பாக காய வைக்கணும். எல்லா பொடியும் வந்து இந்த தாம்பூல தட்டில் வந்து போட்டு வச்சிட்டோம். இதை வந்து நல்லா பரவி விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த டப்பாவில் போட்டு நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு, அரை மணி நேரம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த டப்பா பார்த்திங்கன்னா ஈரமே இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு சின்ன டப்பாலையோ இல்லை வந்து ஒரு பாட்டில்லையோ நீங்கள் போட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இது வந்து கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த மசாலா தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு அரைச்சி கொடுத்து விடுவாங்க யூஎஸில் இருக்கும்போது. எனக்கு வந்து ஒரு வருஷம் கூட வரும், கெடவே கெடாது, சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஜமாகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் மசாலா தான். மசாலா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.